க்ரோ கிரீன்ஸ்க்கு வரவேற்கிறோம். இந்த குளிர்கால தோட்டக்கலை பருவத்திற்காக நான் வாங்கிய சில பெட்டூனியாக்களை இந்த வீடியோவில் நடவு செய்கிறேன். நான் 10 பெட்டூனியாக்களை வாங்கியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்பதால் நான் பெரும்பாலும் இருண்ட நிழல்களை எடுத்துள்ளேன். இப்போது நான் அவற்றை நடவு செய்ய போகிறேன். பெட்டூனியாக்கள் மிகவும் ஆழமற்ற வேர்களை கொண்டிருப்பதால் ஆழமான பானைகள் தேவையில்லை என்பதால் பெட்டூனியாக்களுக்கு சிறிய தொட்டிகளை எடுத்துள்ளேன். எனவே நான் அவற்றை இந்த சிறிய தொட்டிகளில் வைப்பேன். நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் நான் சாதாரண தோட்ட மண்ணில் ஒரு மண் கலவையை தயார் செய்து எனக்கு உரமாக மட்டுமே இருந்தேன். இந்த முறை நான் கோகோ பீட் சாப்பிடவில்லை, ஏனெனில் இது குளிர்காலம் மற்றும் நாங்கள் தோட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு நீர்ப்பாசனத்திற்கும் பிறகு மண் வறண்டு போக வேண்டும். எனவே மீண்டும் தொடங்குவோம். வேர்கள் சேதமடையாதபடி நான் கவனமாக செடியை வெளியே எடுக்கிறேன். எந்த வேர்கள் சேதமடைந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. முழு தாவரமும் அப்படியே இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வேர்களை காட்டுகிறேன். இதுதான் செடி, இவையே வேர்கள். எனவே அனைத்து வேர்களையும் சேதப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில மண்ணை அடித்தளத்தில் வைத்த பிறகு நான் தாவரத்தை மையத்தில் வைப்பேன். ஆலை எப்போதும் பானையின் மையத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். இது தாவரத்தை சரியான வடிவத்தை எடுக்க மிகவும் எளிதாக்குகிறது மற்றும் அது எல்லா பக்கங்களிலிருந்தும் சமமாக வளரும். மீதமுள்ள மண்ணை நிரப்பவும், அதை அழுத்தவும். அதனால் நீர்ப்பாசனம் செய்த பிறகு ஆலை அதன் இடத்தில் இருந்து நகரக்கூடாது. நான் அரை அங்குல இடைவெளியை வைத்திருக்கிறேன். பின்னர் மேலே சிறிது மண்புழு உரம் சேர்க்கிறேன். மேலும் மண்ணை தொடும் கூடுதல் இலைகளை அகற்றி வருகிறேன். தண்ணீர் பாய்ச்சுவதற்கு இடம் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த இலையும் மண்ணை தொடக்கூடாது, அதனால் அவை அழுகாது. ஈரமான மண்ணுடன் தொடர்பில் இருப்பதன் மூலம். இப்போது நான் ஒரு செடியை எடுத்துக்கொள்வேன். இதேபோல் நான் அதை மையத்தில் வைப்பேன். அனைத்து குளிர்கால பூச்செடிகளுக்கும் அதிக மண் தேவையில்லை, ஏனெனில் அவை பருவகால தாவரங்கள். எனவே வேர்கள் மிகவும் ஆழமற்றவை. நான் பிளாஸ்டிக் கவரில் இருந்து இதை வெறுமனே அகற்றுகிறேன். அவை அனைத்திற்கும் நீர்ப்பாசனம் செய்யவில்லை, அதனால் மண் மிகவும் வறண்டது. மண் போதுமான அளவு இழக்கப்படக்கூடாது என்பதற்காக மாற்றுவதற்கு முன் நீங்கள் அதை நீர்ப்பாசனம் செய்யலாம். நானும் அதை மையமாக வைத்து இப்போது அனைத்து தளங்களிலும் மண்ணை நிரப்பி வருகிறேன். தண்ணீர் பாய்ச்சிய பின் செடி அசையாமல் இருக்க மண்ணை அழுத்தி மேல் மண் மற்றும் கொள்கலன் எல்லைகளுக்கு இடையில் அரை அங்குல இடைவெளியில் 1/2 முதல் 1 அங்குல இடைவெளியில் வைக்கவும். இதனால் நீர்ப்பாசனம் சரியாக செய்யப்படுகிறது. அவை அனைத்தையும் தொட்டிகளில் வைத்த பிறகு நீர்ப்பாசனம் ஒரு இன்றியமையாத படியாகும். மேலும் சிறந்த பூக்கும் அனைத்து பெட்டூனியாக்களையும் முழு வெயிலில் வைக்கவும். பீட்டூனியஸ் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 6 முதல் 8 மணி நேரம் சூரியன் தேவைப்படுகிறது. விளிம்பு வரை தண்ணீர். இவை மகிழ்ச்சியான நடவுகளில் சில. காத்திருங்கள்.